வணக்கம். இன்றைய தினத்தில பாரதியாருடைய வாழ்க்கை மற்றும் அவர் எழுதிய நூட்கள், அவருடைய புனைப்பெயர்கள், சிறப்பு பெயர்கள்லாம் என்னங்கிறத முழுமையா நம்ம பார்க்கலாம். வாழ்க்கை குறிப்பை பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். மனைவி பெயர் வந்து செல்லம்மாள். இவருடைய பெற்றோர் பெயர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். ஊர் வந்து எட்டயாபுரம். இவருடைய புனைப்பெயர்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, நித்யதீரர், செல்லிதாசன், ஓர் உத்தம தேசாபிமானி. இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்ப்போம். மக்கள் கவிஞர், தமிழ் கவி, உலக்கவி, மகாகவி, முன்னறிபுலவன், அமரக்கவி, விடுதலை கவி, தேசிய கவி, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, பாட்டுக்கொரு புலவன் பாரதி, சிந்துக்கு தந்தை, பைந்தமிழ் தேர்ப்பாகன், புதிய கவிதையின் முன்னோடி. பாரதியார் எழுதிய சிறுகதைகள் என்னங்கிறத பார்ப்போம். திண்டிமா சாஸ்திரி, பூலோக ரம்பை, ஆற்றில் உருவங்கு, ஸ்வர்ணகுமாரி, சின்ன சங்கரன் கதை, நவதந்திர கதைகள், கதை கொத்து. இவர் எழுதிய உரைநடை நூட்கள் ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை, மாதர், கலைகள். இவர் எழுதிய நாடகம் ஜெகசித்திரம். இவர் எழுதிய கவிதை நூட்களை பார்ப்போம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், காட்சி, புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி, பாரத தேவியின் திருத்த சாங்கம், விநாயகர் நான்மணி மாலை. சில பொதுவான குறிப்புகள் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். பாரதியாருடைய ஞான குரு வந்து நிவேதா தேவி. இவருடைய அரசியல் குரு யாருன்னு பார்த்தாக்கா திலகர். இவர் வந்து தம்பி அப்படின்னு அழைக்கிறது யாருன்னா பரளி நெல்லியப்பர் தான் வந்து தம்பின்னு அழைப்பார். பாரதியாருடைய பாடல்களை முதல்ல வெளியிட்டவர் வந்து கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியார் பாடல்களில் முதல்ல மக்களுக்கு அறிமுகம் செய்தது யாருன்னு பார்த்தாக்கா பரளி நெல்லியப்பர் தான் வந்து மக்களுக்கு அறிமுகம் செய்தார். எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் வந்து இவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அனைவரும் வந்து தாய்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பாரதி மட்டும் வந்து தந்தையர் நாடு அப்படின்னு சொல்லுவார். பாரதியார் எப்பவுமே தன்னை வந்து செல்லிதாசன் அப்படின்னு சொல்லிப்பார். இவர் வந்து இந்தியா அப்படிங்கிற இதழில் ஆசிரியராகவும், சுதேசமித்திரன் அப்படிங்கிற இதழில் துணை ஆசிரியராகவும் வந்து பணிபுரிந்திருக்காரு. 1905 சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழை வந்து தொடங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பாடலுக்கு தாமே மெட்டமைத்த ஒரு சிறந்த கவிஞரும் இவரே தான். தன்னுடைய பூனலை வந்து கலிங்கம் அப்படிங்கிற ஆதி திராவிடருக்கு வந்து இவர் கொடுத்துருக்காரு. சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் தொடங்கி பாரதியார் வந்து நடத்திக்கிட்டு இருந்தார். பாரதியாருடைய படத்தை வரைந்தவர் யாருன்னு பார்த்தாக்கா ஆரியம் என்ற பாசியம். பாரதி சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினது வந்து கல்கி. பாரதியார் வந்து மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் வந்து தமிழ் ஆசிரியராக வந்து பணிபுரிந்திருக்காரு. 1904 பாரதியார் அவருடைய பாடலை முதல்ல வெளியிட்ட இதழ் அப்படின்னு பார்த்தாக்கா விவேகபானு. இதோடைய தலைப்பு என்னன்னு பார்த்தா தனிமை இரக்கம். கீதைக்கு வந்து தமிழில் மொழிபெயர்ப்பும் செஞ்சுருக்காரு. தமிழில் முதல்ல கருத்து படத்தை வெளியிட்டவர் வந்து பாரதியார் தான். கவிதையில் சுயசரிதத்தை எழுதின முதல் கவிஞரும் இவர் தான். பாரதியருடைய சுயசரிதம் வந்து தமிழில் முதல் சுயசரிதம் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்து நம்ம பாரதியார் சில கருத்துக்களை கூறியிருப்பார், அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். பாரதியார் வந்து நெல்லையப்பருக்கு ஒரு கடிதத்தை எழுதுறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தம் உண்டாகின்றது. தமிழனை விட மற்றொரு சாதி அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்மதம் இல்லை. இந்த கருத்தை வந்து பாரதியார் தன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய நெல்லையப்பருக்கு வந்து கடிதம் மூலமாக வந்து இதை எழுதியிருக்காரு. அடுத்த கூற்று என்னன்னு பார்ப்போம். உரைநடை எப்படி இருக்க வேண்டும்னா, கூடிய வரைக்கும் பேசுவது போலவும் எழுதுவதும் தான் உத்தமம் என்பது தான் என்னுடைய கட்சி அப்படிங்கிறத பாரதியார் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்த கருத்து என்னன்னு பார்த்தாக்கா, சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சேதிமிக்க நவக்கவிதை என்னாலும் அழியாத மாக்கவிதை என் கவிதை அப்படிங்கிறது தன்னுடைய கவிதையை பற்றி பாரதியார் வந்து குறிப்பிட்டிருக்காரு. பாரதியாருடைய அடுத்த கூற்று என்னன்னா, புவியனைத்தும் போற்றா தமிழ் மொழியை புகழில் ஏற்ற கவியரசன் இல்லை என்ற குறை என்னால் தீர்ந்தது. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்குழைத்தை இமை பொழுதும் சேராதிருத்தல் அப்படிங்கிறத வந்து பாரதியார் வந்து குறிப்பிட்டிருக்காரு. பாரதியாரை பற்றி சில புகழுரை கூறக்கூடிய சில கவிஞர்களுடைய வாக்கியங்களை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். பரளி நெல்லையப்பர் அவர்கள் வந்து பாரதியாரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, பாரதியார் ஒரு அவதார புருஷர்,
இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக அப்படின்னு சொல்லிட்டு பரளி குறிப்பிடுகிறார். அடுத்து நாமக்கல் கவிஞர் என்ன சொல்றாருன்னா, பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும் அப்படிங்கிறத நாமக்கல் கவிஞர் வந்து குறிப்பிடுகின்றார். கவிமணி என்ன சொல்றாருன்னா, பாட்டுக்கொரு புலவன் பாரதி. இவருடைய பாப்பா பாடல்ல வந்து தன்னுடைய நெஞ்சையே வந்து பறி கொடுத்தேன் அப்படிங்கிறத கவிமணி வந்து குறிப்பிடுகின்றார். வையாபுரி பிள்ளை என்ன சொல்றாருன்னா, இவருடைய பாடல்களில் கருத்தாழமும் ஆற்றலும் எளிமையும் இசை நயமும் தொடர இன்பமும் ஒருங்கே அமைய காண்கின்றோம். இவ்வளவு சிறந்த கவிஞர் தமிழுலகில் சில நூற்றாண்டுகளாக தோன்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வையாபுரி பிள்ளை வந்து பாரதியை பற்றி குறிப்பிடுகின்றார். சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், அவனுக்கு நந்தனர் சரித்திர கீர்த்தனை மொட்டும் தெரியும், ஜப்பானிய ஹைக்கூல் லாவகமும் புரியும், தாகூரையும் அறிவான், வால்ட் விட்மனின் புது கவிதையும் ஒளியும் உணர்வான். காளிதாசனான அவன் செல்லிதாசனாகவும் தன்னை அறிவித்து கொண்டவன். சுதந்திரத்தையும் பெண் உரிமையும் புதுயுக கனவுகளையும் நவநவமான மொழிகளில் பேசியவன் அப்படிங்கிறத சிற்பி அவர்கள் வந்து பாரதியாரை பற்றி புகழுரை சுற்றுகின்றார். பாரதிதாசன் அவர்கள் வந்து பாரதியாரை பற்றி என்ன சொல்றாருன்னா, பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். பாரதியாருடைய சில பாடல் வரிகளை பற்றி பார்க்கலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவோம், செந்தமிழ் நாடெனும் போதினிலே ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன்.